ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளவர்டீஸ் எபிசோட் 9 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் இருக்குங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துறாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. இப்ப ஐடன் ராஜ்யத்துல கேபிட்டல் உள்ள சித்திலம் அணிஞ்ச இடத்துல பார்த்தா நம்மளுடைய ஏவாக் வீட்டுல எப்படி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% கிட்ட நம்ம எல்லாரையுமே இந்த இடத்த விட்டு வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. பிரின்சஸ் டாலா சீக்கிரம் வேலை நடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாகமாதமே ஆகக்கூடாது. சர்வைவர்ஸ் யாருன்னா கிடைச்சாங்களா புதுசா இங்க கேபிட்டல்ல? இல்ல, சித்திலம் அணிச்சத கேபிட்டலுக்குள்ள யாருமே புதுசா யாரும் வரல. ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க ரிசர்ச்சா. இவங்க ஒரு ஹைடன் இனத்துடைய பிரின்சஸ் தான். கண்டிப்பா ஹைடன் இனத்துடைய கடைசி வாரிசு இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த இடத்துல குறி சொல்ற பாட்டி மாதிரி இருக்கவங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கிங் ஆல்ரெடி இறந்தாச்சு. கண்டிப்பா நீங்க தானே அடுத்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆளா இருப்பீங்க. அந்த கடைசி வாரிசு உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவனை தேடத்தை நிறுத்துங்க. இல்ல முடியாது. என்ன இருந்தாலும் முறைப்படி அந்த கடைசி வாரிசா இருக்கிற அவன் தான் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதியானவன். கண்டிப்பா எனக்கு தெரியும் என் பையன் இன்னமும் உயிரோடு இருப்பான். நீங்க ரொம்ப தான் அவனை நினைச்சு கவலைப்படுறீங்க. அப்கோர்ஸ் உண்மைதான். கிங் இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்கிறதுல நான் பார்க்கும் போது நம்ம ராஜ்யத்தோடது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே இந்த டார்க் பீசஸ் கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய கிரிம்சன் வெப்பன் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. கண்டிப்பா இதை வச்சுதான் நம்மளால நிறைய விஷயத்த மாத்த முடியும். கண்டிப்பா அந்த ஒரு டோர் கிங் இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவரை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியும்னா அவருடைய பியூர் பிளட் லைனை சேர்ந்த அந்த ஒரு குழந்தை வாரிசு தான் அதை பண்ண முடியும். அதனால புதிய கிங் வந்தாச்சு. அவனை எப்படியாச்சும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா உண்மையான ரியல் ராயல் பிளட் வந்து அந்த பையன் தான். அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு இவங்க ராயல் பிளட் இல்லைன்றத சொல்றாங்க. அதாவது லைட்டா வந்து இவங்களுடைய குடும்பத்தில் கிளை குடும்பங்களா இருப்பாங்களே ஹைடன் இடத்துலயே அப்படியாப்பட்ட வம்சாவளியில வந்தவங்க. ஆனா நம்ம லூனா தான் பியூர் பிளட் ஹைடன் இனத்தோடைய சேர்ந்தவ. அதனால அவளுக்கு தான் முறையா இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதுலயாச்சும் இவ்வளவு ஒத்துமை இருக்காங்களே. அந்த பொறாமெல்லாம் இல்லாம கண்டிப்பா என்னுடைய பையனை கண்டுபிடிங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா ராயல் கேபிட்டல்ல அழிஞ்சு போன இடத்த விசிட் பண்றதுக்கு போன அவனும் மகாராணி நான் திரும்ப வந்துட்டேன். ஃபாவியோ என்ன விஷயம்? மகாராணி நான் போன இடத்துல ட்ரெல்லோடைய ஆர்மி கிட்டத்தட்ட 50,000 பேரோட நம்மளுடைய கேபிட்டலை கைப்பற்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி இன்சுலினுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க 6,000 பேர் அந்த இடத்துல மெரல் ரிவர்ல வந்து சண்டை போட்டாங்க. ஆனா ட்ரெல்லோடைய பவர்ஃபுல்லான மேஜிக் படம் முன்னாடி அவங்களால நிக்க முடியாதனால அவங்க தோத்துட்டாங்க. கிட்டது ரோடியஸ் ஆர்மி வந்து தோத்துட்டாங்களா? ஆமா, ஆனா பேட்டில் இன்னமும் முடியல. அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் டார்க் பேஸ்ட்னு சொல்லக்கூடிய கிளவர்டிஸ் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்புறம் அவனையும் ட்ரெல்லோடைய ஆர்மியும் அட்டாக் பண்ணாங்க. ஆனா அந்த கிளவர்டிஸ் அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு விசேஷமான சக்தியை பயன்படுத்தி மொத்தமா சீல் பண்ணிட்டான். அது அப்படியே மாட்டிக்கிச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. லார்ட் ஆஃப் டார்க் பீசஸ்ல ஒன்னா இருக்கிறது ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு இப்படி மாட்டிக்குமா? ஆமா, மிச்சம் டெல் கிட்ட இப்ப 20,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட சேர்ந்து இப்போ நம்மளுடைய நாட்டை கைப்பற்றதுக்காக வந்துட்டு இருக்கான். என்னால இதை நம்ப முடியல. ஒரு டார்க் பீஸ் எப்படி தோத்து போகும்? என்னதான் இருக்குது? அப்ப கண்டிப்பா அவன் சோல்ஜர் இல்ல. என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க குழப்பத்துல இருக்காங்க. மகாராணி நீங்க பார்த்தா யோசிக்காதீங்க. ட்ரெல் இப்போ நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கான். அதுக்கு நம்ம எதனா பண்ணணும். நமக்கு ஹீரோ படையில சேர்ந்தவங்க யாராச்சும் கிடைச்சாங்களா ஹீரோ? இப்போ இந்த நேஷன்ல எந்த ஹீரோவும் கிடையாது. வேற எந்த நேஷன்லயும் ஹீரோ கிடையாது. அதனால ஃபாவியே இப்போ என்னுடைய ஆர்மர் எடுத்துன்னு வா. நானே களத்துல இருக்கிறேன். நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மெம்பர் தான். எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய டியூட்டி இந்த கேபிட்டல் எக்கா இருந்து கொட்டும் அடுத்தவங்களுடைய கைக்கு போக விடக்கூடாது. ஏன்னா இன்னும் என் பையன் உயிரோட இருக்கான். அவனுக்காக வச்சு இந்த நாட்டை நான் போராடி காப்பாத்துவேன். ஆனா உங்களால அவனை தோக்கடிக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனா ஹேமர் ஆஃப் தி கிங்ஸ்ன்ற அந்த வெப்பனை பத்தி உனக்கு தெரியல. அது என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அது இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அப்புறம் ஷேட்டரியா ரெஜாலியான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ராணி உங்களால அது பண்ண முடியாது. உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய பையனாலையும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுல. அவனுக்கு துணியா அந்த டைம்ல யாரு இருப்பா? பரவாயில்ல, என் பையன் கிங் ஆகிறதுக்கு நான் இறந்து போனா கூட எனக்கு ஓகே தான். கண்டிப்பா அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவங்க ஆர்மர் எல்லாமே போட்டுக்கிட்டு போறதுக்காக தயாரா வராங்க. அப்புறம் பார்த்தா அவங்களும் ஒரு ஆமர் எடுக்க இந்த ஒரு ஆமரை பயன்படுத்தி தான் எல்லா விதமான ஸ்பெஷல் வெப்பன் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அது போல கண்டிப்பா இது ஒரு வெப்பனாக செயல்படும் அப்படின்னு அவங்க அந்த வெப்பனை எடுத்துக்கின்னு சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூட்டின்னு அடுத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐடன் சிட்டியோடைய மெயின் கேட்டை காமிக்க கேட்டை உடச்சுன்னு பார்த்தா தலைவன் உள்ள வந்துட்டு இருக்கான் ஆர்மியை கூட்டின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களை காமிக்க ஒரு வழியா பார்த்தா எல்லா விதமான பூச்சிகளுடைய கதையை முடிச்சுட்டானுங்க. இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மிஸ் ஹீரோ கவலைப்படாதீங்க, கடைசி இவளையும் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணையா இருக்கிற மாதிரி தலைமை இது பண்ணி வெறுப்புல பேசணும். அவங்களுடைய விஷயம் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இப்போ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பயங்கரமா. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன ஹீரோ எல்லாம் கூப்பிடுறா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா. ஏன்னா நான் உன்னை விட வயசு கம்மியானவன். அப்படியா? ஓகே ஓகே, அப்ப நீங்க சிங்கிள் தானா? அப்ப இதுக்கப்புறம் நான் உங்களை அழகான மிஸ்னே கூப்பிடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான உதவி இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம். சரி ஓகே ஓகே, நீங்க போயிட்டு நிலரவியும் அந்த குழந்தையும் இந்த கூட்டுவாங்க. ஓகே மிஸ் ஹீரோ. ஹீரோவோ பரவாயில்லையே சர்வெண்ட், எனக்கு அடிமைனா உனக்கு அடிமைக்கும் அடிமை ஒண்ணு சிக்கிடுச்சு. பயமோரா, அவன் ஒன்னும் அடிமை எல்லாம் கிடையாது. அவன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றதுதான் பாக்குறான். நான் ஒரு ஹீரோவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் உனக்கு மரியாதை கிடைக்கிறதுல அதை நினைச்சு சந்தோஷப்படுறி. துணியெல்லாம் அது கண்டாவே நாத்தடி இது பேர் மேல பூச்சி நாத்தம். என்னது ஓமுடெல்லாம் என்னால கேட்டு முடியாது ரெடி அப்படின்னு அவங்க 2 பேரும் கதை பேசிட்டு இருக்க. இங்க என்னதான் நடக்குது? உங்க 2 பேருக்கு என்கிட்ட என்ன வேணும்? எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க? காது வலிக்குது உங்க சண்டையில. நீங்க ஓவரா பேசாம விட்டீங்கன்னா நானே இந்த இடத்த விட்டு கம்முன்னு கிளம்பிடுவேன். நான் என் வீட்டுக்கு போகணும். தேவையில்லாம என்ன பிடிச்சி
பிடிச்சி வச்சுக்கோங்க, என்ன வேணும் சொல்லுங்க, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இவ யாரு? இவதான் ட்ரில் ஒரு ஆர்மில இருக்கிற நயா ஷிஃபோன்லிட்ஸ். இவளும் ஒரு மெஜிஷியன் தான். இவன் லூனாவுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தா. ஆனா ஈஸியா இவளை பிடிச்சாச்சு இந்த இடத்துல. இருங்க, என் வெப்பன் மட்டும் கிடைக்கிற உங்களை ஈஸியா நான் தப்பிச்சிடுவேன் இந்த இடத்துல விட்டு. நான் ரொம்ப வீக்காக இப்ப எனக்கு தெரிஞ்சு, அதான் நீங்க இவ்வளவு ஓவரா பேசுறீங்க. கண்டிப்பா நான் ட்ரில்லுக்கு விசுவாசமா இருப்பேன். ஓ ட்ரில்லா, அவனை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இருந்தாலுமே நீ அவனை நம்பதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கடைசியில உன்னை ஏமாத்தி அவன் கொள்ளதான் போறான். எனது அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் கிளவட்டிஸையே பிடிச்சி வச்சுட்டான். என்னது கிளவட்டிஸையே பிடிச்சி வச்சாரா? அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளான்றது எனக்கு டவுட் தான். அது வந்து சொன்னல, அவன் ஆல்ரெடி மாறியாச்சு நேப்பியோ. எதுக்கு இந்த கதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அது வேறதான். உனக்கு கண்டிப்பா இந்த டார்க் ஈச்சரை பத்தி தெரியல. டார்க் ஈச்சரா? ஆமா, அந்த பிளட், அந்த ரெட் பிளட் எல்லாமே வெளியே வரும்போது அதோடைய பாடி வந்து மூவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படும். என்னப்பா சொல்ற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதை பத்தின இதுவரை கேள்விப்படுறது கூட கிடையாது. உனக்கு தெரியுமா டார்க் என்ன? எனக்கு தெரியும். அவன் அதை யூஸ் பண்ணா ஒன்லி டார்க் லார்ட் ஆஃப் தி பீஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக டார்க் ஈச்சரை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் நான் திரும்ப வந்த இடத்துல ட்ரெல்லுக்கு இந்த மாதிரியான விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் சில விஷயங்களை அதுக்காக தயார் பண்ணி தான் லாக் பண்ணான். கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அனதர் லார்ட் ஆஃப் தி டார்க் பீஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. அப்பெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் கூட போடக்கூடிய அந்த சண்டை மூலியமா முடிவுல தான் அதை கண்டுபிடிச்சு நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். ஆனா அவன் இப்போதைக்கு கண்டிப்பா ஐடன் ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருப்பானே, நம்ம அதுக்குள்ள போக முடியுமாங்க? அது சரிதான், நான் டிசைட் பண்ணிட்டேன். கண்டிப்பா ஐடன் ராஜ்யத்துல லோனாவை கிங் ஆக்குற வரைக்கும் நான் போய மாட்டேன். திரும்ப அவன் கூட சண்டை வந்தா இந்த முறை அவனை துண்டு துண்டு ஆக்குறேன்னு இல்லையா பாரு. ஆனா உண்மையை சொல்ல போனா என்னால இந்த உடம்பு வச்சு திரும்பலாம் சண்டை போட முடியாது. ஏன் அதே உடம்போட போனேன்னா கண்டிப்பா அதே மாதிரியான வேலை பார்ப்பேன். அதனால எனக்கு சரியான டைம் கிடைக்கும் போது நான் போடுதல்றேன். ஆனா நீ முன்னாடியே உன்னுடைய பழியை தேக்கிறதுக்காக ஆசைப்படுறல, அதனால அதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். அதனால நீயும் அவனை போயிட்டு சண்டை போறீங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருக்க. அவன் உன்ன பக்கம் டேய் சொல்றத காதல் வாங்குறடா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னொரு பக்கம் ஏதோ புலம்பிட்டு இருக்கின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இங்க வந்து அந்த ஹைடன் ராயல் பிளட் கொண்டு வந்த குழந்தைக்காக தான். அவனை இந்த இடத்துல இல்லாத போது நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்? என்ன ரிலீஸ் பண்ணுங்க, நான் தத்து விட்டு கிளம்புறேன். நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க, நானே கிளம்புறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய கையில இருக்கிற அந்த ஆர்மர் கிளவுஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு அசால்ட்டா இவங்களை விட்டு பறந்து போறா. இன்னொரு பக்கம் ஒரு கேரேஜ்ல பார்த்தா நம்ம நெல்லரவும் அந்த குழந்தையும் வச்சு தூக்கிட்டு வராங்க. நீங்க உதவி பண்ணது ரொம்ப நன்றி. ஒரு பிரச்சனையும் இல்லமா, அவங்களை கூட்டு வர சொல்லி நாங்க அதுதான் வரோம். இவன் பார்த்தா இன்னொரு பக்கம் வர வழியிலே மேல இருந்து இதை பாத்துறா. ஓ இந்த குழந்தை இங்க தான் இருக்குதா, இதுதான் நல்ல வாய்ப்பு. அப்படியே அதை தூக்கின்னு போடலாம். அட கடவுளே, பக்கத்துல இவ வேற இருக்காளா? சரி அப்போ கேரேஜ் அப்படியே தூக்கின்னு போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு கேரேஜ் எடுத்துக்கிறா. வெறுங்கையோட என்னால திரும்பி போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஹார்டு தானா வந்து மாட்டிக்கிச்சு. அப்படின்னு கேரேஜ் தூக்கி அந்த இடத்த விட்டு பறந்து போறா பாருங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா வேற ஒரு வயசு. சரி சரி சீக்கிரமா ஐடன் ராஜ்யத்துக்கு போன்ற மாதிரி வாய்ஸும் கேட்க, யாரோட பார்க்க ஹீரோ தான். டேய் நீ அப்புறம் வந்தீங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முடியுது? வாய்ப்பே இல்ல. அலிஷாவும் ஒழுங்கா சத்தம் போடாம இப்படியே எங்களை ஐடன் கேபிட்டல் கூட்டின்னு போ, அதுதான் இப்போதைக்கு உனக்கு நல்லது. இல்ல நான் உன் தலையை வெட்டிடுவோம். எதனா இடையில போறவே இல்ல குளறுபடி பண்ணணும்னு நினைச்சா உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்டுறதுல அவளுக்கு கதி கலங்கிடுது. அந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. எப்படி இவங்களால இந்த மாதிரியான பறக்கிற பவர் இல்லாம எப்படி பறந்து வந்தாங்கன்னு யோசிக்கிறா. அதுலயே முடிவு பண்ணிடா, சரி வேற வழி இல்ல நானும் வரேன். அதுக்கப்புறம் கீழே இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு போக மிஸ் ஹீரோ அப்படின்னு தலைவன் கேட்க, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இருக்கிற சிட்டியை தாண்டி பார்க்கும்போது டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹீரோ நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய டவுனை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும் அது டவுனுடைய சீஃபோ, ஆமாமா ஹீரோ நீ எதிர்பார்த்தது கிடைச்சதா, எல்லாரும் உனக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டா இருக்காங்க, இதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியது தாராளமா பண்ணு, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க இருக்கோம். அப்புறம் அவங்களுடைய வைஃபும் எக்காரந்து கூட செத்துறாத, திரும்ப என்னுடைய கடைக்கு வானா கண்டிப்பா வரன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவ மனசார அவங்க கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு போறா. ஹீரோவும் ஏண்டி என்னதான் அவங்க முன்னாடி ஹீரோவாயின்னு இருந்தாலுமே என்னுடைய சர்வெண்ட் தான் அடிமை, புரிஞ்சுதா? நான் தூக்கி காட்டுறதோட தூக்கி காட்டணும், செஞ்சு முடிக்க சொன்னா செஞ்சு முடிக்கணும் வேலையை. நீ ஏதோ டபுள் மணியில கேக்குறியா? என்னடா விளையாடுறியா? நான் ஒரு ஹீரோ தான் அப்போ கூட உனக்கு வேணும், நான் அடிமையா இருக்கலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசை மத்தவங்களுக்கு. நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லி இந்த வேலைக்கு ஆகாது. என் பக்கம் நிலருவோம், அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான், லோனாக்க ஒரு ஹீரோவாவே இருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு கும்பல் அடிச்சுட்டு போறதுல இவ உன பக்கம் பைத்தியங்க குரூப் கிட்ட வந்து சேர்ந்துட்டு என்ன பேசுறேன்னு அதுகளுக்கும் புரியல, எனக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாக்குறா. என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்குள்ளேயே என்னடானா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கடைசியில் அடிச்சுப்பீங்கன்றீங்க, அந்த குழந்தை என்னடா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரிய மாட்டேது. நீ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இவனை பார்க்க என்னமோ வேற ஏதோ தோணுது, ஏதோ ஒரு தெரிஞ்ச பீஸ்ட் மாதிரியே யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவளை யோசிச்சுட்டே வர. அந்த மவுண்ட் இந்த ஹைடன் கேபிட்டலோடைய பார்டரே அதை தாண்டிட்டு அந்த நேஷனுக்குள்ள போயிடலாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவளுடைய முது வேகத்தோட அந்த இடத்த விட்டு பறந்து வேகமா போறாங்க. என்ன ரிவெஞ்ச் எடுக்க தயாரா இருக்கியோ? ஆமா, ரொம்ப காலங்கள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இட்ரெல் என்னுடைய ஃபாதரை கொண்டுட்டான், அதுக்காக நான் பழி வாங்குவேன். அது பிரச்சனை இல்லை, ஆனா அவகிட்ட அதிகப்படியான பவர் இருக்கு, ஒரு டார்க் பிஸ்னஸும் பின்னாடி இருக்கு. எது பின்னாடி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என் கூட இருக்கல அது போதும். உனக்காக இல்லைனாலும் எனக்காக நான் பழி வாங்க தான் போறேன். அதுக்கப்புறம் ஒரு வழி அந்த கேபிட்டல் வர பார்த்தா இடம்லாம் நாசமாகி கிடக்குது ஒரு சில இடம். இப்போ ஃபைட் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே பார்த்தா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாமே ட்ரெல்லோடைய ஆர்மி கூட சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெல் எங்க இருக்கான்ற மாதிரி பார்க்க அவன் பார்த்தா அதுக்கப்புறம் கேபிட்டலோடைய பேலஸ் இருக்கிற இடத்த நோக்கி வேகமா போயிட்டு இருக்கான். அங்க இருக்கான் அவன் ரொம்ப ஆக்ரோஷத்தோட போயிட்டு இருக்கான். ஏ பொண்ணு என்ன இந்த இடத்த விட்டு சம வேகமா அவனாண்ட கொண்டு போ. ஏய் என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி வலிக்கத்துல நினைச்சுக்கிறியா? மூடிட்டு எனக்கு பண்றீங்க மாதிரி. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இருக்குதுல அவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டையால இவங்க அப்படியே சாஞ்சி ட்ரெல் இருக்கிற பகுதியை நோக்கி போக, அப்புறம் ட்ரெல்லுக்கு முன்னாடி பார்த்தா ராணியும் நிறைய சோல்ஜர்ஸோட அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வைக்காத, இது உன்னுடைய ராஜ்யம் கிடையாது,
கிடையாது. எக்காரணம் கூட கைப்பற்றணும்னு நினைச்சுன்னா அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கா இடத்த விட்டு போ. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அனுப்பிச்சு அவன் முன்னாடி நகர்த்துவாத பார்த்துட்டு அட்டாக் பண்ண சொல்லவும் அவனுங்க எல்லாம் அட்டாக் பண்ணதுல ட்ரெல் ஒரு பக்கம் பார்த்தா அசால்ட்டா தடுத்து அடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப இரிட்டேட் பண்றீங்கடா டி. அம்புகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம் அசால்ட்டாவை எரிச்சு விட்டுற. ஷீல்டை வச்சு தடுக்கல இன்னொரு பக்கம் அவங்களையும் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் பார்த்தா ராணியோட கழுத்தை பிடிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு. ஆனா உனக்கு அதிகமா தைரியம் தான் இருக்கு. எனக்கு பார்த்தாலே தெரியுது. கிரவுன் பிரின்சஸ் டாலா மோட். ஆனா உன்னாலதான் இந்த ராஜ்யத்தை ஆள முடியுது. அது எனக்கு தெரியும். நான் ராயல் பிளட் லைன்ல சேர்ந்தவ கிடையாது தான். உண்மை அதான். இந்த ஒரு ராஜ்யத்தை கிங் ஆக முடியும்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் ராயல் பிளட் சேர்ந்தவங்களால தான் முடியும். ஆனா கிங் ஆல்ரெடி இறந்தாச்சுன்னு எல்லாருக்கும் காதுகளுக்கும் போயாச்சு. எந்த நாடு இப்ப சும்மா தான் இருக்கு. அதனால நீங்க செய்யக்கூடிய அந்த சூப்பர் வெப்பன்ஸ் உடைய பிளாக் ஸ்மித் கருவியை எங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்த நாட்டை அதுக்கப்புறம் அழிச்சிட்டு போகிறது தான் வந்திருக்கேன். உண்மையிலே நீ ட்ரெல் தானா? உண்மையிலே நான் தான். நீ கிங் ஆக முடியாது உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் கேட்க அவளுக்கு புரிஞ்சது ட்ரெல் கண்டிப்பா இவன் கிடையாது. இவனுக்குள்ள வேற என்னமோ இருக்குன்னு அவன் உணர்ந்துறா. அவ கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் யோசிக்கிறா. என் கையில தான் அந்த ஆம்பர் ஆஃப் தி கிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடிச்சா அவனுடைய தலை துண்டா போகும். ஆனா என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்க முடியுமா? அவன் ஸ்வாட் வச்சு தடுக்கிறது கரெக்டா இருக்கும். ஆனா ரைட் ஹேண்ட்ல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தாலும் பாலுங்க எல்லாமே அந்த வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமால எதுவும் தப்பு கிடையாது. இவங்க கட்டாயப்படுத்தி என்ன இழுத்துட்டு சொல்லிட்டு அவ வளர்ந்துட்டு இருக்கா. நான் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கத்த. டேய் பாடவா உன்னை கொல்றதுக்காக வந்துட்டேன் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் ஆலிஷாவும் வந்து கத்திட்டு இருக்க. ஏய் ஸ்வாட் மாஸ்டரோடைய பொண்ணு உனக்கு இங்க என்ன வேலை? என்னுடைய அப்பாவுக்காக நான் படி வாங்க வந்திருக்கேன்டா. இன்னொரு பக்கம் நம்ம ராணியும் இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இப்ப அடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவ அட்டாக் பண்ண போகிறதுல ஆலிஷாவும் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணுவா. பெரிய வெடி விபத்துல பார்த்து ராணி தொலை போய் வீராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு பக்கம் சண்டை போட. உனக்கு என்ன இங்க வேலை? ஸ்வாட் மாஸ்டரோடைய பொண்ணு பேட்டில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மாதிரி வீக்கான ஆளுங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீ வீட்டுல போயிட்டு பதுங்கி ஒளிஞ்சிக்க வேண்டியதானே. இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கான காரணமே இந்த நாட்டை நீ கைப்பற்ற முடியாதுன்றதுக்காக தான். ஒன்னு அடிக்காம விட மாட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு இருக்க. ராணிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஹீரோ ஆலிஷியாவா லெவட்டிஸ் கூட கடைசியா போயிட்டு சண்டை போனவங்க எப்படி திரும்ப உயிரோட வந்தாங்க? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. நல்ல வேலை வந்தாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஹீரோவும் ட்ரெல் கண்டிப்பா அடுத்த கட்டமா கூட சண்டை போகுதுல ரொம்ப வீக் ஆயிடுவான். இந்த முழு நாடுமே இப்போ இதை நம்பிதான் இருக்கு. அவனுடைய அடுத்த கட்ட வேலை ராயல் கிரிம்சன் அடையறதுக்காக தான். அதுக்காக எந்த அள்ளிக்கு வேணாலும் போவான். அதனால அதை ஓபன் பண்ண டோருடைய சாவியா இருக்குது கிங்கு அவர் தான். ஆனா அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. ஆனாலுமே கிங்கோடைய பியூர் பிளட் லைன்ல சேர்ந்த யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கையால அதை ஓபன் பண்ண முடியும். அதுக்காக தான் இவனை கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா நம்ம லூனாவை அந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவனை கூட்டு போறதுக்காக தயாரா வரான். இன்னொரு பக்கம் அந்த ராயல் கிரிம்சனை பாதுகாக்க இவனுக்கு ஒரு பக்கம் கூட்டமா இருக்க. கிங்கு பார்த்தா ஒரு பக்கம் பாடி அந்த இடத்துல தான் இருக்கு. அவர்கிட்டயும் ஒரு ஸ்வாட் இருக்கு. இன்னொரு பக்கம் இதனால சிக்னல் ஏதோ கிடைச்ச மாதிரி லூனாவும் என்னமோ பண்றான் வித்தியாசமா. ஹீரோவும் இந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தடவிட்டு இருக்கும் போது ஏமா நிலரோ உனக்கு தான் என்னுடைய பவர் புதுசா கொடுத்துருக்கல. எனக்காக கொஞ்சம் இதை உடச்சி எதனா ஹெல்ப் பண்ண முடியாதா? இதுக்கு பின்னாடி இருக்கிறத உன்னால பண்ண முடியும்பா. என்ன இருக்குன்னு சேஞ்ச் பண்ணி சொல்ல. உன்னுடைய பவர் நான் நேரடியா பார்க்கணும். இந்த மாஸ்டருக்காக பண்ண மாட்டியா? மாஸ்டர் என்ன இப்படி கேட்டீங்க? நான் உங்களுக்காக பண்றேன். ஆனா உங்களை விட நான் பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது. வீக்கானவன் தான். அது நான் சொல்லணும். சொல்ற வேலையை பண்ணு. அப்புறம் அவ பார்த்தா ஒரு கல்லியை நோக்கி தூக்கி விசிறிட்டு போறாங்க. அது கரெக்டா பார்த்தா இவனுக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து வேணுத்துக்காக வருது. அதுல திண்டு துண்டா போனதுல ஒரு கிலோ தலைமலை பட்டு ரத்தம் வருது. இப்ப இந்த வழியை பயன்படுத்தி நம்ம போகணும் போல. வா போவோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த வழியா போக இப்ப நம்ம என்ன பண்றது? அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நேரலுக்குள்ள உள்ள போயிடறானுங்க. ஒட்டுமொத்தமா உள்ள போனவனுக்கு என்ன தெரியல. இதுதான் கிங்ஸ் ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல தான் கிங்க கொன்ன. அது மட்டும் இல்லாம பக்கத்துல லூனாவையும் கண்டுபிடிச்சேன். பாதி நிலைமையில இறக்கிறதுக்காக இருந்த ஒரு பையனுடைய கையில இந்த குழந்தை இருந்துச்சு. அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கேட்டான் இந்த குழந்தைய வளர்க்க சொல்லி. அதுக்காக தான் இதை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். இருந்தாலும் இப்போ முக்கியமான நேரம் வந்துச்சு. லூனா கிங் ஆக போறா. அதுக்கப்புறம் ஹீரோ லூனாவோடைய கையை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக தரக. கவலைப்படாத லூனா, கண்டிப்பா இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபியூச்சர் இது மூலியமா பார்க்கலாம் நீ அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணணும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.